அனைவருக்கும் வணக்கம். இது மேக்ஸிம்ட்ரானிக்ஸ் எல்இடி ஸ்மார்ட் டிவி ட்ரைனிங். இந்த வீடியோ டுட்டோரியலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எல்இடி ஸ்மார்ட் டிவி, அதாவது சாம்சங் எல்இடி ஸ்மார்ட் டிவியில் மதர் போர்டு ரெகுலேட்டர் சர்க்யூட்டில் எப்படி ஃபால்ட்டு ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த எல்இடி டிவி பொறுத்தவரை மெயின் போர்டு லெவல் தான் அதிகமாக ஃபால்ட்டு வருதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதில் போர்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 டைப்பான போர்டு ஒரு டிவியில் இருக்கும். ஒன்று பவர் போர்டு, அதாவது எஸ்எம்பிஎஸ். செகண்ட் மதர் போர்டு. தேர்ட் ஒன் எல்இடி பேக்லைட் ட்ரைவ் சர்க்யூட்ஸு. ஃபோர்த்து டிகார் போர்டு. இந்த போர்டுகளை பற்றி ஆல்ரெடி வீடியோ டுட்டோரியல்லாம் ட்ரிபிள் ஸ்டூடியோ டிப்ஸும் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இந்த வீடியோலாம் நீங்கள் ஆல்ரெடி பாருங்கள். ஃப்ரெஷ்ஷராக இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஒரு டிவி ட்ரைனிங்கை ஒரு முழுமையாக கற்றுக்கிறதுக்கு இந்த வீடியோ டுட்டோரியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி லிட்டில் நாலேஜ் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். பழைய வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்க்கலாம் அதில். சரி, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மதர் போர்டு ரெகுலேட்டரில் எப்படி ஃபால்ட்டு ஃபைண்ட் பண்ணுறது. ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கோம். சில ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ரெகுலேட்டர்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. அது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி இந்த ரெகுலேட்டர்னு பார்த்திங்கன்னா மதர் போர்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இது பேனசோனிக் 32 இன்ச்சு காம்போ போர்டு. இதில் நிறைய பேர் மாஸ்ஃபெட்டு, டபுள் டையோடு, ரெகுலேட்டர் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிக்குவாங்க. ஸோ முதல்ல காம்பவுண்ட் என்னென்ன காம்பவுண்ட் இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஐயா, அந்த வீடியோவில் முன்னாடி பாருங்கள். இது ரெகுலேட்டரு, இது ஒரு ரெகுலேட்டரு. ஸோ வோல்டேஜ் ரெகுலேட்டருமாங்க, எல்டிஓ ரெகுலேட்டரு. ஸோ இதை பற்றி நான் வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அப்படி இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இந்த ரெகுலேட்டர் பார்த்திங்கன்னா சில மாடலில் சம் மாடலில் டிஃப்ரெண்ட் பின்னவுட்டில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்டாண்டர்டாக வர எல்டிஓ 717 ரெகுலேட்டரு. இந்த 7805 இந்த மாதிரி மாடல்லாம் பழைய டிவியில் இருக்கும். இப்போ 717 தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. தவிர சில மாடல்களில் பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு பழைய டிவின்னு எடுத்துகிட்டு போங்க. இப்போ சில பேர் கேட்குறாங்க, சார் பழைய டிவிலாம் இருக்குது சார், இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா இப்போ நீங்கள் புது மாடலாக சொல்லி கொடுத்தா, ஸோ புது மாடலில் எல்லாமே இருக்கும், புதுசாக வந்துட்டுருக்குன்னு அப்டேட்டடாக பார்க்குறோம். இப்போ சர்வீஸுன்னு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பழைய டிவி தான் சார் சர்வீஸ் வருது அப்படின்னு சில பேர் சொல்கிறது நியாயமாக இருக்கும். ஏன்னா நம்ம லேட்டஸ்ட்டு மாடல் எடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா, லேட்டஸ்ட்டு எடுத்துடலாம், எல்லாமே இருக்குது. பழைய மாடலும் சில மாடலில் பார்த்திங்கன்னா அதுவும் சர்வீஸ் வந்து தானே இருக்குது. இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ சிஆர்டி டிவியே எடுங்கிறாங்க. ஸோ சிஆர்டிலாம் இப்போது அவுட்டேட் ஆகிடுச்சு, அதோட ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டாப் பண்ணி ரொம்ப வருஷமாக ஆயிடுச்சு, பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதே இல்லை. நின்று கேட்குறாங்க நிறைய பேர், சிஆர்டி எடுப்பீங்களான்னு. ஸோ சிஆர்டி நாங்கள் எடுக்கிறது இல்லை. இருந்தாலும் பவர் போர்டு நீங்கள் அட்டன் பண்ணாலே, எல்இடி டிவியில் இருக்கிற பவர் போர்டில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்ட்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றி நாலேஜ் இருந்தாலே நீங்கள் அதில் அட்டன் பண்ணிக்கலாம். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப யூஸ் ரொம்ப குறைவாயிடுச்சு சிஆர்டி டிவியில். இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, பழைய மாடல்களில் இப்போ எல்சிடி டிவியோ எல்இடி டிவி வந்துச்சுன்னா அதில் காம்போனன்ட்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்குது, நீங்கள் சொல்கிற மாடலில் லேட்டஸ்ட்டாக எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் 2 மாடலில் நான் இப்போ டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ரெகுலேட்டர் நான் கிளாஸ் எடுத்திருந்தேன். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரெகுலேட்டர் இருக்குது, கன்வெர்ட்டர்லேயும் சில பேர் கேட்டிருக்காங்க. கன்வெர்ட்டர் நான் அடுத்த கிளாஸும் நான் மறுபடியும் போடுறேன், ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கு கன்வெர்ட்டரு. இப்போ இந்த 717 வோல்டேஜ் ரெகுலேட்டர் எல்டிஓ ரெகுலேட்டர் இருப்பாங்க. அதெல்லாம் மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா, ஆக்சுவலாக இந்த 3 பின் இருக்குது. அதில் இந்த 3rd பின்னில் தான் இன்புட் வோல்டேஜ், ஒரு வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் உள்ளே இன்புட்டாக கொடுப்பாங்க. இந்த சென்டர் பின் இருக்குல்லையா, மிடில் பின்னு, இந்த மேலே ஹெட்டு, இந்த பின் ரெண்டுமே ஒரே பின்னாக இருக்கும். இதில் அவுட்புட்டு கிடைக்கும். இதில் 1.2ன்னு அதில் பிரிண்ட் ஆகிருந்துச்சுன்னா, அதாவது இந்த சிப்பு மேலே அது 1.2 ரெகுலேட்டருமாங்க. அதாவது இன்புட்டு 5 வோல்டேஜ், அவுட்புட்டு 1.2. ஃபஸ்ட் பின்னு கிரவுண்டாக இருக்கும். அது மாதிரி 1.5 ரெகுலேட்டரு, 1.8 ரெகுலேட்டரு, 3.3 ரெகுலேட்டரு, 2.5 ரெகுலேட்டர்னு நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதில் இப்போ ரீசெண்டாக வர போர்டுகளில் பார்த்திங்கன்னா அதிகமாக 1.5, 1.8
அண்டு 3.3 இது 3மே வந்து கம்பல்சரி இருக்கும், வாய்ப்பு இருக்குது. இது அட்ஜஸ்டபிள் ரெகுலேட்டருமாங்க. அது 1.5 யூஸ் பண்ணியிருப்பாங்க, 1.8க்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் அட்ஜஸ்டபிள் ரெகுலேட்டர். மேலே வந்து வோல்டேஜ் பிரிண்ட் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி ஏடிஜின்னு போட்டதுன்னா அட்ஜஸ்டபிள். அது ஃபஸ்ட் பின்னு இதில் கிரவுண்டாக இருக்கும். இது ஃபிக்ஸ்டு ரெகுலேட்டருமாங்க. இதில் ஃபஸ்ட் பின்னு கிரவுண்டாக இருக்காது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் மூலமாக கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 1.8 இருக்கு இல்லையா, இந்த 3.3 ரெண்டும் கம்பைன் பண்ணி பேக் பண்ணி போடுறது வந்து 888. அதில் 18ன்னு போட்டாங்கன்னா அது 1.8 வோல்டேஜ், 33ன்னு போட்டாங்கன்னா 3.3 வோல்டேஜ். சரியா, அதோட பின்னோட்டு கொடுத்துருக்கேன். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ வர ரீசெண்டாக வர காம்போ டிவிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, அடுத்ததுக்கு வருவோம். இப்போ 32 இன்ச்சு எல்இடி டிவி, சாம்சங் பிராண்டோட டிவியோட மதர் போர்டை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதில் வந்து அந்த ரெகுலேட்டரே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. சில பேர் எனக்கு அந்த மாதிரி இல்லை, நீங்கள் அடுத்த அந்த ரெகுலேட்டர் இல்லை சார், கன்ஃபியூஸாக இருக்குது, எனக்கு மதர் போர்டு ஃபால்ட்டை அட்டன் பண்ணுறதே எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் அந்த காம்போனண்ட் என்னென்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, நீங்கள் சொன்ன ரெகுலேட்டர் இதில் இல்லை, 3 பின்னும் இல்லை 8 பின்னு வரல, அதுமாதிரி சொல்கிறாங்க. சில பேர் வந்து பக் கன்வெர்ட்டும்பாங்க. இந்த காயில் ஒர்க் 8 பின் இருக்கு இல்லையா, 8 பின் ஐசி ப்ளஸ் ஒரு காயில் சேர்ந்துச்சுன்னா அது பக் ரெகுலேட்டருப்பாங்க, அல்லது பக் கன்வெர்ட்ரு. அதுவும் சில டிவியில் வந்து டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது, கன்ஃபியூஸாக இருக்கிறாங்க. பக் கன்வெர்ட்டரோட டைப்ஸ் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதோட அப்டேட் வெர்ஷன் நான் போடுறேன். ஒரு கிளாஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு போர்டை வச்சு இதை ஒரு மாடலில் சாம்பிளை வச்சு ஒரு வீடியோ டுட்டோரியல் ஒரு டபுள் ஷீட்டாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன், அதை நீங்கள் வியூ பண்ணுறீங்க. ப்ளஸ் வந்து சில நேரங்களில் வந்து புது மாடலில் சில வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி டவுட்ஸ்லாம் வரும்போது அதை நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்க. ஸோ அதை வந்து நாங்கள் அப்டேட்டடாக நான் வந்து வீடியோ போடும்போது அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக வந்து ஃப்ரெஷர் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் என்னென்ன டைப் ஆஃப் பிராண்டட் டிவி, சைனீஸ் அசம்பிள் டிவி, இந்தியன் மேக் டிவி எல்லாத்துக்குமே வீடியோ எல்லா பிராண்டும் இருக்கும், அது எல்லாமே வீடியோ போடுறோம். இப்போ இந்த டிவியில் எங்கே இருக்குது ரெகுலேட்டரு தெரியும். இப்போ நான் இன்னொரு சாம்சங் காட்டுறேன், அதே சேம் மாடல் தான், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு சாம்சங் தான். இந்த போர்டு பார்த்திங்கன்னா இதான் ரெகுலேட்டரு. ஸோ இது மேலே வந்து வோல்டேஜ் பிரிண்ட் ஆகிருக்கு, 1.8 இது 3.3 பிரிண்ட் ஆகிருக்கு. இது வந்து அட்ஜஸ்டபிள் ரெகுலேட்டரு. இது ப்ராசஸரு, இது வந்து ரேம் மெமரி, இது ரோம் மெமரி, இது வந்து ஆம்ப்ளிஃபையர். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெகுலேட்டர் மட்டும் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஏன்னா ரெகுலேட்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காம்பவுண்ட்டு. இதில் இந்த ரெகுலேட்டரில் ஃபால்ட் ஏற்பட்டுச்சுனாலோ, ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டுச்சுனாலோ, ஸோ உங்களுக்கு டிவி வந்து ஸ்டாண்ட் பையே வராமல் போக வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்டாண்ட் பையே வரலைன்னா கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துருப்பாங்க ஸ்டூடெண்ட்டு. ஸோ ஸ்டாண்ட் பை வரலைன்னா நம்ம பவர் போர்டு தானே ஃபெயிலியர், நீங்கள் அது எப்படி மதர் போர்ட்லேயே ஃபால்ட் இருக்குன்னு சொல்லுவீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ பவர் போர்ட்லேருந்து வர, அதாவது பவர் சப்ளைலேருந்து வர சப்ளை பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு அண்டு 5 வோல்ட்டு மட்டும்தான் வரும். ஒரு ஸ்டாண்ட் பை வோல்ட்டு எடுத்திருப்பாங்க, அது ஒரு 5 வோல்ட்டு. சில எல்ஜி டிவியில் 3.5 வோல்ட்டு எடுத்திருப்பாங்க. இந்த ஸ்டாண்ட் பை வோல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து 3.3 வோல்டேஜை கன்வெர்ட் ஆகும். அதுக்காக தான் இந்த ரெகுலேட்டரை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் 1.8 கன்வெர்ட்ரு, ரெகுலேட்டரு அந்த மாதிரி இருக்கும். சரி, இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது ஃபஸ்ட் பின்னு, செகண்ட், தேர்ட் பின்னு இந்த மாதிரி இருக்கும். இந்த டிவியில் அப்படி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது 32 இன்ச்சு சாம்சங் பிராண்டடு எல்இடி டிவியோட மதர் போர்டை பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து ப்ராசஸர், இந்த பக்கம் இருக்கிறது ரோம், இது ரேம் வந்து இன்பில்ட்டாக இருக்குதுல்ல. சரி, ஃபஸ்ட்டு நம்ம ரெகுலேட்டர் போவோம். இந்த ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு 8 பின் ஐசி நியர்பை ஒரு காயில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து பக் ரெகுலேட்டர் அல்லது பக் கன்வெர்ட்டர்மாங்க. அதுக்கு நிறைய பேர் இருக்குது. டிசி டு டிசி கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர்னு சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இதில் வந்து 8 பின்னு, 6 பின்னு, 5 பின்னு இந்த மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் டபுள் ஷூட்டிங்கில். அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் அதோட லிங்க் அனுப்புகிறேன், பாருங்கள். அதுலேயும் சில பேர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக வருதுங்கிறாங்க. சரி, இப்போ இது விட்டுடலாம், அப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை பார்த்துருவோம்.
இது ஆக்சுவலாக இங்கே ஒரு 8 பின் ஐசி இருக்குது, இங்கே ஒரு 6 பின்னு, இங்கே ஒரு 6 பின் ஐசி இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து ஒரு ரெகுலேட்டர், இதான் ரெகுலேட்டர். சரி சார், ரெகுலேட்டர் இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து ரெகுலேட்டருங்கிறது பார்த்திங்கன்னா அந்த 3 லெக்கில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது இந்த மாதிரி இதை சொல்கிறது 8 பின்னு எல்டிஓ ரெகுலேட்டருமாங்க. சரியா, எல்டிஓ ரெகுலேட்டரு. ஸோ வந்து இதே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பில் ஸோ வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது 6 பின்னில் இருக்கும், அது 6 பின்னில் இருக்கும், அது இது 8 பின் இருக்கும். இதோட நான் பின் அவுட் நான் காட்டுறேன். பின் அவுட் பார்த்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பொதுவாக வந்து எல்லா எல்இடி டிவி மதர் போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் நீங்கள் பார்க்கலாம். இது 11717ங்கிறது சீரியல் நம்பரு, எல்டிஓ ரெகுலேட்டருமாங்க. ஓகே, இந்த டைப்பில் தான் அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலே வந்து வோல்டேஜ் வந்து பிரிண்ட் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து ஃபிக்ஸடு, வோல்டேஜ் பிரிண்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது வந்து அட்ஜஸ்டபிள். ஸோ அட்ஜஸ்டபிள் ஊற்றுற ஃபஸ்ட் பின் வந்து ஒரு ரெசிஸ்டர் மூலமாக கொண்டு முடிப்பாங்க. மற்ற ஃபிக்ஸடு ரெகுலேட்டரில் அதாவது மேலே வந்து வோல்டேஜ் பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது ஃபஸ்ட் பின் வந்து டைரெக்டாக கிரவுண்ட் ஆகிருக்கும். ஓகே, 1.2னா அது 1.2 வோல்ட் அவுட்புட்டு இந்த சென்டர் பின்னில் அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகே, இதே வந்து 118 அப்படின்னு ரீசெண்டாக வர சைனீஸ் காம்போ டிவிலாம் இருக்கு இல்லையா, எம்ஐ, மைக்ரோமேக்ஸு, வியூ, இந்த மாதிரி டிவிலாம் பார்த்தீங்கன்னா 118 அப்படின்னு ஒரு ஐசி யூஸ் பண்ணுறாங்க. இது 117, இது 118. இது ஒரு எல்டிஓ ரெகுலேட்டரு. எல்டிஓனா என்னென்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். லோ ட்ராப் அவுட்புட்டுனா இப்போ இன்புட்டு வோல்ட்டு வந்து அதிகமாக இருக்கும், அதாவது 5 வோல்டேஜ். அவுட்புட்டு வோல்ட்டு வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி கரண்ட் ஆம்பியர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆம்பியர் வந்து 1 ஆம்ஸுக்குள்ளே தான் இருக்கும். 500 மில்லி ஆம்ஸு, 600 மில்லி ஆம்ஸு, 400 மில்லி ஆம்ஸு, இந்த மாதிரி ரொம்ப கம்மியான கரண்ட் ரேட்டில் இருக்கிறதா இந்த எல்டிஓ ரெகுலேட்டரு அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டூயல் ரெகுலேட்டரு. 18ன்னு போட்டிருந்தாங்கன்னா அது 1.8 வோல்ட்டு அவுட்புட்டை குறிக்கும். இது எந்த பின்னில் வருதுன்னா இந்த இடத்துல கொடுத்து மென்ஷன் பண்ணிப்பாங்க. வி அவுட்டு கொடுத்துருக்காங்கல்ல, வி அவுட்டு 2, இது வி அவுட்டு 1 கொடுத்துருக்காங்க, வி அவுட்டு 1 அந்த 2 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த 2 பின்னும் ஒரே அவுட்புட்டாக இருக்கும். அது பின்ன பொறுத்த 5, 6 2 இல்லையா, அந்த 7, 8 ரெண்டும் தனித்தனி பின்னது. ஸோ வந்து 2 டூயல் அவுட்புட்டு சொல்லுவாங்க. சரி, இப்போ இதுதான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஆல்ரெடிலாம் இப்போயும் வேறு ரீசெண்டான டிவியில் இதான் இருக்குது. பட் சில டிவியில், பழைய டிவியில் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மாடலை பொறுத்தவரை S13A1 சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெகுலேட்டரை பொறுத்தவரை இது ஹை ரிப்பிள் ரிஜெக்ஷன், லோ ட்ராப் அவுட். ஸோ வந்து ரெகுலேட்டருமாங்க. ஆக்சுவலாக அது ஒரு சிமாஸ் ரெகுலேட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஹை ரிப்பிள் ஸோ ரிஜெக்ஷன் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு எல்டிஓ ரெகுலேட்டர் மாதிரி தான். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 8 பின்னில் வருது, இந்த மாதிரி 8 பின்னில் வருது. தவிர பார்த்திங்கன்னா 6 பின்லேயும் இது மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியும் வருது, இந்த மாதிரி டைப்லேயும் அது யூஸ் பண்ணுறாங்க. சரி, அதனால் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். எப்படின்னு இது ஒர்க்கிங் ஃபங்க்ஷனை பார்க்க போகிறோம். இந்த ஹை ரிப்பிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக வந்து நம்ம டிவியில் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் போர்டுன்னு எடுத்திங்கனால அதில் வந்து ஃபுல்லாக வந்து டிசி கரண்ட் தான் எடுக்கிறோம். அதில் வந்து லாஜிக் போர்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா மதர் போர்டு எல்லாம் இருக்குது இல்லையா, டிகான் போர்டு, இதெல்லாம் லாஜிக் சர்க்யூட்டு. அதில் ப்ராசஸர், மெமரி சர்க்யூட்லாம் இருக்கும், ரேம், ரோம்லாம் இருக்கும், அது ஃப்ளாஷ் ரோம். இந்த மாதிரி இடங்களில் பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து காம்ப்ரமைஸே இருக்காது, அக்யூரேட்டாக இருக்கும் வோல்டேஜ். அந்த வோல்டேஜ் தான் ரெகுலேட்டர் அவுட்புட்டு. ஸோ ரெகுலேட்டர் ஒரு அவுட்புட் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாகவும் ஸ்டெடியாகவும் இருக்குது தான் ரெகுலேட்டர் அவுட்புட்டும்பாங்க. இந்த வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்ட்டை வந்து உங்களுக்கு குவான்டிட்டிஸ், அந்த கரண்ட் கன்சியூம் ஆகிறதுக்கு தேவையான வோல்டேஜ் தான் இந்த ரெகுலேட்டர் கொடுக்கும். இந்த ஹை ரிப்பிள்ங்கிறது என்னென்னா, இப்போ வந்து பவர் சப்ளைலேருந்து வர பவர் கரண்ட் பார்த்திங்கன்னா டிசி தான் வரும் ஆல்ரெடி. சம்டைம் பீக் ஹவரில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கரண்ட், சம்டைம் ஏசி மிக்ஸ் ஆகும். அதுதான் வந்து ரிப்பிள்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா, அதெல்லாம் வந்து ரிடக்ஷன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தவிர வந்து அவுட்புட் வந்து ஸ்டெடியாக வரதா லோ ட்ராப் அவுட்புட்டு. ஸோ சிமாஸ் வோல்டேஜ் ரெகுலேட்டரு.
ஓகே. சிமாஸ் வோல்டேஜ் இருக்குன்னா இதுக்குள்ளே வந்து இன்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்ஃபெட் டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நார்மல் வந்து எல்டிஓ இருக்கிற ட்ரிபிள் ஒன் செவனில் பார்த்தீங்கன்னா நார்மலில் வந்து உங்களுக்கு பைஜங்ஷன் டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து மாஸ்ஃபெட் டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அதான் வந்து சிமாஸ் டெக்னாலஜிம்பாங்க, வோல்டேஜ் ரெகுலேட்டர். இதுலேயும் வந்து ஆம்பியர் லெவல் ரொம்ப கம்மியாக தான் வரும். இது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்புட் வோல்டேஜ் என்ன வருது, இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து இதோட ஃபீச்சர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆக்சுவலாக வந்து அது இன்புட் வந்து 5 வோல்டேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்புட் வோல்டேஜ் வந்து 5 வோல்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அவுட்புட்டை பொறுத்தவரை மோஸ்ட்லி வந்து 3.3 வோல்டேஜ் எடுத்திருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இதில் வந்து கரண்ட்டு பார்த்திங்கன்னா அவுட்புட் கரண்ட் வந்து பாசிபிள் டு அவுட்புட்டு 1000 மில்லிஆம்ஸ். 1000 மில்லிஆம்ஸ்னால் 1 ஆம்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே. அதாவது எல்டிஓனாலே கரண்ட்டு கம்மியாக வரும், வோல்டேஜும் கம்மியாக வரும், அவ்வளோதான். ஓகே. இதை வந்து இதில் பேக்கேஜ் ஸ்டைலில் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த S13A1 சீரீஸு ரெகுலேட்டரு இப்படி தான் இருக்கும். அது 8 பின் இதில். இது வந்து 6 பின், அது ரெண்டுமே 6 பின் இருக்குது. இப்போ இது பின்னோடு தான் பார்த்துட்டு இருந்தோம். இது பழைய மாடல் பார்த்திங்கன்னா, பழைய மாடல் சொல்ல முடியாது, கொஞ்சம் நியூ மாடல். ஒரு சில டிவியில் இந்த மாதிரி வருது இல்லையா. இது வந்து ஸோ ஒரு இருக்கும், ஒரு இன்புட்டு, ஒரு இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட்டு, ஒரு கிரவுண்ட் இருக்கும். இது வந்து எல்டிஓ 111 சீரீஸு, 217 சீரீஸு. சரியா? சரி, இப்போ இந்த சீரீஸ் பார்த்துடலாம். S13A1 சீரீஸ். இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதோட இன்டர்னல் டயக்ராம் அதில் வி இன்புட் வோல்டேஜ் இன்புட்டு, அது பாசிட்டிவ் சப்ளை. இதில் வந்து மாஸ்ஃபெட் வந்து உள்ளே இருக்கும், உள்ளே இன்டர்னலாக பண்ணியிருப்பாங்க. ஒரு என்மாஸ், ஒரு பிமாஸ். ஆரோ உள்பக்கம் இருந்துச்சுன்னா அது என்மாஸ், இது என்மாஸ். இது ஆரோ வந்து வெளிப்பக்கமாக இருக்குது, இது பிமாஸ். 2 மாஸ்ஃபெட்டு உள்ளே பேக் பண்ணி இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வி அவுட். இந்த வி இன்ல வந்து இன்புட் வோல்ட்டு அதிகமாக இருக்கும், அது 5 வோல்ட்டு மேக்ஸிமம் வோல்ட்டு கொடுப்பாங்க. அவுட்புட் வோல்ட்டு 3.3 அல்லது 1.8 இது மாதிரி எடுத்துருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஆன் ஆஃப் சிக்னல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்சி, அது வந்து ஒரு சென்சார் பின்னு மாதிரி, இன்ட்ரஷ் ஓவர் கரண்ட் பின்னுன்னு சொல்லுவாங்க. இது விஎஸ்எஸ்னால் கிரவுண்டு பின்னு. இதுதான் வந்து ஒரு இன்டர்னல் டயக்ராம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் அவுட்புட் சர்க்யூட்டு, ஆன் ஆஃப் சர்க்யூட்டு, தெர்மல் ஷட் டவுன் சர்க்யூட்டு, ஓவர் கரண்ட்டு ப்ரொடக்ஷன் சர்க்யூட்டு, ப்ளஸ் வந்து இன்ட்ரஷ் கரண்ட்டு லிமிட் சர்க்யூட்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதோட இன்டர்னல் டயக்ராமு. ஸோ இந்த S13A1 8 பின் ரெகுலேட்டர் பொறுத்தவரை இந்த இதில் ஃபஸ்ட்டு பின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பின் இது. ஓகே. இதில் ஃபஸ்ட் பின் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் பின்னு. ஃபஸ்ட் பின்னு அவுட்புட் வோல்டேஜ் பின்னு. செகண்ட் பின் வந்து ஆன் ஆஃப் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பின் வந்து NC, நோ கனெக்ஷன். ஃபோர்த் பின்னு கிரவுண்டு. ஃபிஃப்த்து பின்னு இன்ட்ரஷ் கரண்ட்டு லிமிட் பின்னு, அது சென்ஸ் பின்னு. 6, 7 ரெண்டுமே நோ கனெக்ஷனில் இருக்குது. பின் நம்பர் 8 பார்த்திங்கன்னா வோல்டேஜ் இன்புட் பின்னு, ஏன் இதோட பின் அவுட்டு. சரியா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா SOT 895, அதாவது SOT 89ங்கிறது பேக்கேஜ் நம்பரு, 5ங்கிறது 5 லக்கு அப்படின்னா தான். இது பின் நம்பர் 1, இது 2, 3, இது 4th பின்னு, 5th பின்னு. அது ஸோ இந்த பின்னு ஒரே பின்னாக இருக்கும். இந்த பின் நம்பர் சென்டர் பின் ரெண்டுமே ஒரே பின்னாக இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? பார்த்தா தெரியுதா? இதில் வந்து ஒரு சின்ன லிட்டில் ஒயிட் மார்க் பண்ணியிருக்காங்க ஏரோ. இது வந்து ஃபஸ்ட் பின். இது மிடில் பின் வந்து கிரவுண்ட் பின். ஓகே. அதில் மிடில் பின் வந்து பின் நம்பர் 2 விஎஸ்எஸ்னால் கிரவுண்ட். ஸோ பின் நம்பர் 1 பொறுத்தவரை ஆன் ஆஃப் போட்டிருக்காங்க. பின் நம்பர் 3 வந்து எஸ்எஸ்சி, அதாவது இன்ட்ரஷ் கரண்ட் லிமிட் பின்னு சொல்லுவாங்க. பின் நம்பர் 4th பின் வந்து வி இன்புட்டு, வோல்டேஜ் இன்புட்டு. இதுதான் வந்து 4th பின்னாக வரும். ஓகே. இது பின் நம்பர் 1, 2, 3, இது 4th பின்னு.
ஓகே, அது வந்து ஃபோர்த் பின்னுங்கிறது வி இன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வி அவுட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து பின்னு. ஸோ இந்த பின்னு தான் ஃபிஃப்த்து வி அவுட்டாக இருக்கும். இதை என்ன வோல்ட் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 1.8 3.3 இந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது. சரியா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதோட பின் அவுட் டயக்ராம்ஸ்.